ஜெபம் பண்ணலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த மாதத்திலும் கடைசி நாட்கள் வாரங்களில் ஆண்டவரே எங்களை 4 வாரங்களாய் வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யோபுவின் புத்தகத்தை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகிறோம். 23 அதிகாரங்களை முடிக்க நீர் உதவி செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொன்றிலும் அநேக உண்மைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். தகப்பனே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல இன்றைய நாளிலும் ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக இவை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, வசனங்கள் எங்களுக்கு ஜீவ உள்ளதாயும் எங்களை உணர்த்துவிக்கிறதாவையும் பயிற்றுவிக்கிறதாயும் இருக்க உண்மை நோக்கி பார்க்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கரண்ட் மற்ற ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் நேராததை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சோ நாம யோபு 23 அதிகாரங்களை முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம 24ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வருகிறோம். இந்த 24ஆம் அதிகாரத்தை பொதுவா வேத வல்லுநர்களே அதை படிக்கும்போது அவர்கள் ஒரு சில காரியங்களை சொல்றாங்க. என்னன்னா, இந்த 24ஆம் அதிகாரத்துல அந்த எழுதியிருக்கிற விதமே வித்தியாசமா இருக்கு. அத புரிந்து கொள்ள முடியாத விதத்துல அந்த எழுத்துக்கள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். முதல்ல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம், இந்த யோபுடைய புத்தகத்தை ஒரு போயட்ரி மாதிரி தான், ஒரு செய்யுள் மாதிரி எழுதப்பட்டிருக்கு. உரைநடை மாதிரி அல்லாதபடி செய்யுளாட்டம் தான் இருக்கும். இதுல வந்து சில வார்த்தைகள், சில அர்த்தங்கள் புரிய முடியாதபடி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். இந்த அதிகாரத்துல பர்டிகுலரா 24ஆம் அதிகாரத்தை அப்படி சொல்லுகிறார்கள். இரண்டாவதாக இது வந்து ஒரு கோர்வையா இல்ல, முன்னும் பின்னும் முரண்பாடா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவதாக இதுல வந்து யோபுவே இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லியிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறாங்க. அவங்க நண்பர்கள் வார்த்தையில இது வர்றத மாதிரி பேசுறாரே யோபு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். எப்பவுமே நண்பர்கள் தான் வித்தியாசமா பேசுவாங்க. அதே மாதிரி இப்ப யோபுவும் பேசுறாரே, இந்த இடத்துல பேசுறாரே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி குழம்பி இருக்கிறாங்க. அதனால இந்த அதிகாரமே கொஞ்சம் பொதுவா குழப்பமானதா இருக்கு. ஆனா நான் வாசிக்கும் போது நாம படிக்கும் போது கர்த்தர் எனக்கு பெரிய குழப்பத்தை எல்லாம் ஒண்ணும் காண்பிக்கல. எப்பவும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையோடு நம்ம பார்ப்போம். எப்படி இதை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப முதல் 8 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். முதல் வசனமே, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ரொம்ப கிளியரா இருக்கு இல்லையா வசனம்? உங்களுக்கு என்னது இதுல குழப்பம் இருக்கா? நமக்கு சங்கீதக்காரர் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய காலங்கள் அவர் கரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? வரப்போறதெல்லாம் அறிந்திருக்கிறவர் அவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதனால சர்வ வல்லவருக்கு சொல்லும் போதே எப்படி சொல்லிடுறாரு. இது யோபு பேசுறது போன அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. அதனால எலிப்பாசுக்கு இவர் பதில் பேசுறாரு. அப்போ அதுல நம்ம பாக்குறோம், சர்வ வல்லவர்னு முதலே சொல்லிட்டாரு. அப்ப அதுலயே எல்லாம் அடங்கிருச்சு. அப்போ அவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அதனால வரக்கூடிய நாட்கள்ல என்ன நடக்கும், ஏது நடக்கும்ன்றதெல்லாம் அவருக்கு அறிந்திருக்கிறார். அப்போ நமக்குன்னு குறிச்சிருக்கிற நாட்களை நாம் ஏன் அறியாது இருக்கிறோம்? அதுதான் முக்கியம். இப்போ வந்து நமக்கு புதிய ஏற்பாட்டுல நிறைய வசனங்கள் எதை குறித்து சொல்லியிருக்கிற, காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. காலத்தை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லியிருக்கு. காலத்துக்கு காலத்தை புரிந்து காரியங்களை செய்யணும் அப்படின்லாம் நம்ம வாசிக்கணும். அப்போ அதைத்தான் அவர் கேட்கிறார். இப்போ வந்து அத்திமரம் பூத்தா இந்த சீசன் அந்த சீசன் சொல்றீங்களே,
எப்படி ஆண்டவருடைய வருகையின் சீசனை புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு ஆண்டவரே கேட்டிருக்காரு. அது மாதிரி தான் இதுவும். இங்க யோபு அப்பவே கேட்கிறாரு. 2ஆம் வசனத்துல எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறாங்க. இதனாலதான் இந்த வசனங்கள் தான் எலிப்பாச அல்லது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசுற மாதிரியே இவர் பேசுறாரேன்னு இருக்கு. அதாவது துன்மார்க்கர் என்னெல்லாம் செய்றாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி இவரும் சொல்றாரு. எல்லை குறிப்புகளை ஒற்றி அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு மாமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமரம் பார்டர்ல உங்க வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் பார்டர்ல இருக்குன்னு சொன்னா, இப்ப அந்த மாங்காய் வந்து உங்க வீட்ல விழுந்தா நீங்க என்ன சொல்வீங்க? அது எனக்கு சொந்தம்ன்றுவீங்க. இல்லையா? எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னுவாங்க. யாரும் அத திருப்பி குடுப்பாங்களான்றது ரொம்ப ரேர். திருப்பி குடுத்தாங்கன்னா, அவங்க உண்மையான ஒரு மனசாட்சி உள்ளவங்க. நெறைய பேர் என்ன செய்வாங்க, அவங்க வீட்ல விழுந்தா அது அவங்களுக்கு சொந்தம்ன்னுவாங்க. இப்போ ஒரு கோழி இருக்கு. உங்க வீட்ல அவங்க தான் வளர்த்துறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வளர்த்துறாங்க. ஆனா உங்க வீட்டு வந்து இங்கேயே இருந்துச்சுன்னா, நீங்க இந்த கோழிய உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம். நீங்க அடுத்து கொண்டு போய் வச்சுருவீங்க. இது ஒரு காரியம். ஆனா இங்க என்ன செய்றாங்கன்னா, பலாத்காரமா சாய்த்து கொண்டு பட்சிக்கிறார்கள். அவங்க சண்டை போட்டாலும் இவங்க எல்லைய கொஞ்சம் தள்ளி வச்சு, இந்த பார்டர இந்த குச்சிய இங்கிருந்து இது வரைக்கும் பார்டர் இருக்குன்னா, அத கொஞ்சம் தள்ளி வச்சு, சண்டை போட்டு தங்க சொந்தமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இதே மாதிரி விதவையினுடைய மாடு, கழுத விதை விதவைகளையும், அனாதைகளையும், திக்கற்றவர்களையும் ஏமாற்றுகிறது. யாரை ஏமாத்தினாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்ட, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்கள நாம வஞ்சிக்கும்போது பயங்கரமான பாவம் நம்ம மேல் சுமரும். அத அங்க அவர் சொல்றாரு. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னு. அதே போல அ சிறுமைப்பட்டவர்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்குது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற நிலைமை அதே மாரி தான் இருக்கு. இதையெல்லாம் செய்யற இந்த மக்கள் என்ன செய்றாங்கன்னா, காலையிலேயே அவங்க புறப்பட்டு வேலைக்கு போயிர்றாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு குடுக்கணும். அதனால அவங்க காலையிலேயே போயி, அந்த மாரி வேலைக்கு போயி, வயலில அறுத்து, திராட்சை தோட்டத்தின் பழங்கள் என்னென்ன வேலைய செய்றாங்கங்கிறத சொல்லி, குளிருக்கு போத்திக் கொள்ளுகிறதுக்கு ஒன்றுமில்லாததினால் வஸ்திரம் இல்லாமல் தங்கி, மழையிலே நனைந்து, ஒதுக்கிடம் இல்லாமல் கண்மயிலையிலே அட்டிக்கொள்ளும். ஒரு புவர் கண்டிஷன். இன்னைக்கு ஒரு பிரேயர் நான் அட்டெண்ட் பண்ணேன். அந்த பிரேயர்ல அ வ வ வடக் வட வடக்கு, அப்புறம் தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு ஒரு ஒரு பகுதிகளா பண்ணாங்க. இந்த மேற்கு பகுதிகள்ல பண்ணும்போது, ஒரு ஆப்பிரிக்கா அந்த மாரி கண்ட்ரீஸ்லாம் அ அந்த அந்த ஒரு பகுதிகளுக்கு பண்றப்போ, பாவர்ட்டி தான் மெயின் ப்ராப்ளம். ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இந்த நாடுகளுக்கு ஒரு 4 நாடுகள் எல்லாம் சொன்னாங்க. அந்த 4 நாடுகள பேர் கூட எனக்கு நெறைய சமயம் கேட்காத நாடுகள். ஆனா அந்த நாடுகளுக்கெல்லாம் முக்கியமான காரியம் என்னன்னா, ஏழ்மை, வறுமை, சாப்பாட்டுக்கே உணவு இல்லாம, இங்க அது மாரி தான் பார்க்குறோம். உடுத்திக்கிறதுக்கு உடம்பு இல்லாம. ஆனா இன்னைக்கு இது வந்து வறுமையினால மாத்திரம் அல்ல. பல இடர்கள், பேரிடர்கள், இயற்கையின் சீற்றங்கள், வெள்ளம், மழை, இன்னும் பூமி அதிர்ச்சி, அந்த எரிமலை இப்படிப்பட்ட காரியங்களினால அடிக்கடி நாம உலக நாடுகள்ல நம்ம கேள்விப்படுகிறோம். அவர்கள் இருக்கின்ற இடத்தையெல்லாம் விட்டுட்டு அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? வேற பகுதிக்கு போகும்போது, ஒரு அனாதைகள் மாதிரி தான் அங்க போறாங்க. ஒரு ஒரு பிச்சைக்காரங்க மாரி தான் அவங்க நிலைமை அங்க இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடுறக்கு, தண்ணி எதுவுமே அவங்களுக்கு அங்க கிடையாது. எல்லாவற்றுக்கும் யாரையாவது டிபெண்ட் பண்ணி தான் அவங்க இருக்க முடியும். எவ்வளவுதான் வசதியா இருந்தாலும், நம்ம அப்படி அந்த மாரி ஒரு அகதியாட்டம் போயிட்டோம்னா, அதுதான் நிலைமை. இப்படி இந்த நிலைமையில இன்னைக்கு நிறைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அதையெல்லாம் அவர் அங்க குறிக்கிறாரு. அவர் வந்து அவருடைய பேச்சு யோபு வந்து இத்தனை நாள் இந்த மாரி பேசல. இப்போ இந்த மாரி பேசுறத பார்த்து எல்லாரும் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாரியே அவர் பேச ஆரம்பிச்சுட்டாரு.
அப்படின்னு அவர் சொல்றாரு. மற்றபடி பொதுவா நமக்கு முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, காலத்தை குறித்ததான அவருடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு பின்பான வசனங்கள் எல்லாம் எக்கனாமிக்கல் அல்லது பினான்சியல் சென்ஸ், பணத்தினால் நேரிடக்கூடிய ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கிறதுனாலையும் ஒருத்தர்கிட்ட பணம் இல்லாததுனாலையும் நேரிடுகிற பாவங்கள். அது பொருளாசை, பேராசை, கொடுமை, ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான பற்பல காரியங்களை நாம் அங்க பார்க்கிறோம். இந்த எல்லைகளை மாற்றுகிறதை குறித்து அது ஏன் பாவம்னு சொல்லி உபாகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 19:14. இது நமக்கு ரொம்ப உபயோகமாகும். ஏன்னு சொன்னா, இப்ப பின்னால ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு 2 அடி விட்டுருக்கோம்னு வைங்களேன், அதுல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி அடுத்த வீட்டுல வச்சிருந்தோம்னா அடுத்த வீட்டுக்காரங்க சண்டைக்கு வருவாங்க. இது ரொம்ப காமனா நடக்கிறது, இந்த எல்லைகளை மாற்றுகிறது. ஆனா அது ஒரு பெரிய பாவமா உபாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 19:14 பாருங்க என்ன சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமா இருக்கும் காணி ஆட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. இன்னைக்கு ஃபைட்ஸ் நடக்குது. காசா, பாலஸ்டைன், யுக்ரைன், ரஷ்யா எல்லாம் என்ன ஆக்சுவலா ப்ராப்ளம் இதுதான். அவங்க எல்லையில இருக்கிற நாடு எனக்கு சொந்தமான நாடு, எருசலேம் எங்களுக்கு சொந்தம்னு பாலஸ்தீனியன்ஸ் சொல்றாங்க. எப்படி அவங்க விடுவாங்க? அதான் சண்டை. யுக்ரைன்ல இந்த உனக்குவி அந்த மாதிரி சில இடங்கள்லாம் இருக்கு, கிரிமியா, அதெல்லாம் யுக்ரைனுக்கு சொந்தம், ரஷ்யா எனக்கு சொந்தங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அதே உபாகமம் 27:17 பாருங்க. பிறனுடைய எல்லையை உச்சி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமீன் என்று சொல்ல கடவர். பத்தியா, இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம வசதியா சில சமயத்துல என்ன சொல்லிடுறோம், நியாயப்பிரமாணம் எல்லாம் இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு தான் பொருந்தும், புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பொருந்தாதுன்னு சில பேர் சொல்லிடுறாங்க. அப்படி அல்ல. இது எல்லாவற்றையும் சாரமேற்றி தான் நமக்கு அந்த இது பிழிஞ்சு எடுத்த ஒரு எசன்ஸா தான் இந்த 2 வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ அன்பு கூறணும், அதே போல உன் பிறனிடத்துல அன்பு கூறணும்னு சொல்றது. அதுலயே இது எல்லாமே அடங்கிரும். இந்த நியாயப்பிரமாணம் இவங்க 600க்கு மேல அப்படியே பிரிச்சு 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 எழுதி இருக்குது. அதுல 10 கட்டளையே அதை பிரிச்சு 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 சின்ன சின்னதா ஒருத்தருக்கு புரியுற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், அதுல 2 விதமா இருக்கு. ஒன்று, இந்த ஆராதனை முறைகள், பலிகள், இதை குறித்ததான சட்டங்கள் ஒன்றும், வாழ்க்கை முறைக்கான சட்டங்களுமாக இரு பிரிவுகளாய் அந்த நியாயப்பிரமாணத்தை நாம் பிரிக்கலாம். ஆராதனை முறைக்கான ஒழுங்குமுறைகள் தான் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரே தன்னை சொந்த பலியா கொடுத்ததுனால இனி நாம் பலி செலுத்த வேண்டியது இல்லைங்கிறது கரெக்ட். ஆனா வாழ்க்கை முறைக்கான ஒழுங்குகள்லாம் நமக்கு இப்போ இந்த காலத்திலும் பொருந்தும். இப்ப உதாரணமா இந்த மாதிரி ஒற்றி ஏமாற்றுகிறவன், எல்லை குறிகளை ஏமாற்றுகிறவன் தள்ளி வச்சிருவோம். அப்ப 2 அடிங்கிறது தன் பக்கத்துல 3 அடி ஆக்கிடலாம். அடுத்தவனுக்கு 1 அடிதான் இருக்கும். இப்ப நம்ம வீடு கட்டிடுறோம்னு வைங்களேன், அடுத்தவங்க வீடு கட்டலைன்னா இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி செய்யறது வேதத்தின்படி என்னது, அது பாவி, சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல. நம்ம ரொம்ப சுலபம், ரொம்ப சாமர்த்தியமா செய்யறோம் அப்படின்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். பட் ரியலி இட் இஸ் அ கிரேட் சின். அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்டு அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கிறதா ஆண்டவர் விரும்புறாரு. இதை நாம புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களிலும் நாம் கருத்தாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ 9, 10, 11, 12 இந்த வசனங்கள்ல என்ன பாக்குறோம்னா,
அதேதான் அந்த எப்படி அவங்க துன்மார்க்கர் வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இங்க பாக்குறோம். அவர்களோ தகப்பன் இல்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகு வாங்குகிறார்கள். எவ்வளவு கொடுமையா இருக்கு பாருங்க. அவனை வஸ்திரம் இல்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளை சுமக்கவும் தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் இன்றைக்குமே வடநாடுகள்ல நம்ம நாட்டிலேயே இந்தியாவிலேயே நடக்குது. கொத்தடிமைகளாய் படிக்காத அந்த வடநாட்டுல இருக்கிற அங்கே ஆதிவாசிகள், அங்கே அதே ஊரை சேர்ந்தவங்க, இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து எங்க இருந்தோ கொஞ்சம் வசதி படைச்சவங்க, அந்த ஊர்லயே இருக்கிற மார்வாடிக, சேட்டுக, நல்ல காசு படைச்சவங்க, இந்த மாதிரி ஏழைகளை இந்த அளவுக்கு இப்ப இதுல வசனத்துல இருக்கிற மாதிரியே செய்யறது இன்றைக்கும் இருக்கு. ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது, என்றாலும் தேவன் அதை குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. இதுன்னு யார் சொல்றா? யோபு சொல்றார். இதுதான் ஒரு வித்தியாசம். அதனாலதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா மற்றவங்க மாதிரியே பேசுறாரே அப்படின்னு சொல்லி. இது வந்து நமக்கு என்ன அவர் விளங்க செய்யறாருன்னா, இந்த வசனங்களின் மூலமாக இந்த மாதிரி நடக்கிற துன்மார்க்கத்துக்கு எப்படி யோபு வெறுக்கிறார், இந்த துன்மார்க்கம், இந்த தவறான காரியங்களை யோபு எப்படி வெறுக்கிறார், அப்படி தவிக்கிற மக்களுக்கு யோபு எப்படி பரிதவிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக இதையெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல கர்த்தர் எப்படி அந்த ஜனங்களை டீல் பண்றாருங்கிறதையும் நமக்கு தெரியுது. அவருடைய நியாயத்தை, நீதியை எப்படி நிறுத்துகிறார் அப்படிங்கிறதையும் நாம பார்க்கிறோம். சோ கர்த்தர் ஆங்காங்கே அவருக்கு யோபுக்கு பதில் சொன்னாலும் யோபுவால சில சமயங்களில புரிஞ்சு கொள்ள முடியல. நமக்கே நிறைய சமயத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நிறைய காரியங்களை நம்மளால விளங்கி கொள்ள முடியல இல்லையா? இப்ப திடீர்னு இவ்வளவு வெள்ளம், திடீர்னு இந்த மாதிரி மக்கள் வந்து எல்லாமே இழந்து போறாங்க, நஷ்டப்படுறாங்க. ஏன் அப்படி அப்படின்னு நமக்கு விளங்க மாட்டேங்குது. ஆனா இட் ஹேப்பன்ஸ். பல சமயங்கள்ல மனுஷருடைய தவறுக தான். சரியா தண்ணி எல்லாம் போகிறதுக்கும் தேக்கி வைக்கிறதுக்கும் அறியாமையில இருக்கிறதுனால ஒரு காரியம். ஆனா இன்னொன்று, இவங்க வந்து கர்த்தரையே இதை அனுமதித்தார் அப்படின்னா நமக்கு விளங்கல. பிற்காலத்துலதான் விளங்கும். நிறைய சமயத்துல அந்த நேரத்துல விளங்காது, பிற்காலத்திலே விளங்கும். சரி, இந்த 13-17 இந்த வசனங்களை பார்க்கும்போது இந்த மக்களை பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா, வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார். துன்மார்க்கர்கிட்ட வெளிச்சம் இருக்குமா? அவர்கள் விளக்கு அணைந்து போகும் என்று சொல்லி பார்ப்போம். துன்மார்க்கருடைய துன்மார்க்கருக்கு விளக்கு இருக்கிறதுக்கே வாய்ப்பில்லை. நீதிமான்கள்கிட்ட தான் வெளிச்சம் இருக்கும். அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிக்காமலும் இருக்கிறார்கள். அவர்னா யாரு? கர்த்தர். அவருடைய வழிகளை அவர்களுக்கு அறிந்து கொள்றதுக்கு வழி, அவங்களை இருட்டுல இருக்கிறாங்கன்னாலே அர்த்தம் என்ன? வேதமே அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு வெளிச்சமே இல்லை, கர்த்தரை பற்றிய அறிவே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே மெய்யான ஒளிங்கிறாரு. அப்ப அந்த வெளிச்சம் அவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் என்ன? கர்த்தரை பற்றி அறிவு இல்லை. அதனால அவருடைய வழிகளை அவங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியாது. அவருடைய பாதைகள்ல அவங்க நடக்காம இருப்பாங்க. கொலைபாதகன் பொழுது விடுகிற போது எழுந்து சிறுமையும் எளியமானவனை கொன்று ராக்காலத்திலே திருடனை போல் திரிகிறான். இன்னைக்கு நடக்கிற அத்தனை சம்பவங்களும் இதே மாதிரிதானே இருக்கு. இந்த பக்கம் திரும்பினா ஆம்ஸ்ட்ராங் கொலைன்னு இருக்கு, அந்த பக்கம் திரும்பினா வேற 2 பேர் கொலைன்னு இருக்கு. கொலையும் கொள்ளையும் இந்த நாட்கள்ல மிக மிக சகஜம். எப்படி செஞ்சாங்கன்னு எல்லாமே அப்படியே வீடியோ மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. சோ எவ்ரிதிங் இஸ் ஓப்பன். இன்னைக்கு எல்லாமே அப்படியே வசனத்துல சொல்ற மாதிரியே நடந்துட்டு இருக்கு. இது ஒரு கூட்டம், கொலைபாதகன். அந்த பக்கம் துன்மார்க்கர். வசனம். 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? விபசாரன், அடுத்த பாவம். இவன் என்ன செய்யறான்?
மாலை மயங்குற வேளைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாது என்று முகத்தை மூடிக்கொள்கிறான். அவன் நினைச்சுக்கிறான் அவனே தன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க, தன்னை யாருக்கு தெரியாது இருட்டுல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த அக்யூஸ்ட் எல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க பாருங்க, இந்த போலீஸ் வேன்ல இருந்து வர்றவங்க ஏதோ ஒரு சிலர் தான் ரொம்ப பொலிட்டிக்கலி பிக் பீப்புள் வந்து செந்தில் பாலாஜி வேற யாரோ அப்படி எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்க எல்லாம் தான் கொஞ்சம் முகத்தை காண்பிச்சு வர்றாங்க. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மூடிக்குவாங்க, டவலை வச்சு மூடி. செஞ்சது அவ்வளவு பயங்கரமான தப்பு, ஆனா டவலை வச்சு முகத்தை மூடிக்குவாங்க. இதே இந்த விபசாரன் கூட அப்படிதான் செய்வான் அப்படின்னு சொல்றது. அவங்க என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் பகல்ல இந்த வீடு அந்த வீடுன்னு அடையாளம் பார்த்துக்கிறாங்க. இங்க போய் இன்னைக்கு இந்த தப்ப இந்த வீட்டுல செய்யணும் அப்படின்னு அவங்க பாத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த வீட்டுல போய் வெளிச்சத்தை அறியார்கள், அந்த இருளில அவங்க பாவங்களை செய்யறாங்க. விடியும் காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல் இருக்கிறது. இதெல்லாம் செஞ்சிட்டவன வெளிச்சம் வரும்போது, பகல் நேரம் வரும்போது வெளியே போறதுக்கு வெக்கப்படும். இந்த வீட்டை விட்டு வெளியே போறான்னா அவனுக்கு வெக்கமா இருக்கும். ஏன்னா இது அவனுடைய வீடு இல்லை. அங்க இருக்கிறவங்களே அவனை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்க. அதனால இவனுக்கு வெக்கம். அடுத்து அவனுக்கு ஒரு பயம், வெக்கத்தோட பயம். அந்த பயம் எவ்வளவு தூரம், மரண இருள் போல இருக்கிறது. எங்க வீட்டுக்கார ஹஸ்பண்ட் வந்துருவானோ, அந்த வீட்டு ஆள் வந்துருவானோ, அல்லது அவங்க தெரிஞ்ச உறவினர்கள் வந்துருவாங்களோ, மரண பயம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் திக்கு திக்கு திக்குன்னு திகில் உள்ள வாழ்க்கை. இவங்க எல்லாருமே 13 17 வரைக்கும் பாவம் செய்கிறவர்களை குறித்த ஒரு வாழ்க்கை. அதை பற்றிய விளக்கம். சோ அதான் என்னெல்லாம் இருள்ல நடக்குதுங்கிறத விளக்கமா அவர் சொல்றார். ஒரு கொலைகாரனுக்கு, ஒரு திருடனுக்கு, ஒரு விபசாரனுக்கு இருட்டு ஒரு போர்வை, ஒரு சட்டை மாதிரி, கோட்டு மாதிரி. அந்த கடியில தான் அவங்க எல்லா தப்புகளும் அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏதோ பவுல் இதையெல்லாம் யோபு கிட்ட கற்றுக்கொண்டது போல பவுல் கொரிந்தியர் புஸ்தகத்துல எழுதியிருப்பாரு, த நைட் இஸ் ஃபார் ஸ்பெண்ட். இதோ ராக்காலம் முடிய போகுது, பகற்காலம் வரப்போகுது அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லையா. அது மாதிரி இத இவர் இந்த கமெண்டேட்டர் சொல்றாரு, பவுல் இந்த யோபுடைய புஸ்தகத்தை வாசிச்சுதான் அந்த வசனத்தை எழுதியிருப்பாரோ என்னமோ. ராக்காலத்துல இப்படி பயங்கரமான இருளான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள்ல முடிந்து போகும், கர்த்தர் வரும்போது எல்லாம் வெளிச்சமாகும். மத்தேயுவிலே எழுதுவோம்ல, நீ அந்தரங்கத்தில் செய்யறத வெளியரங்கமாக்கப்படும். அந்தரங்கத்தில் செய்வது வெளியரங்கமாக்கப்படும்ன்றது ஒரு பக்கம் பாவத்தை பற்றி சொன்னாலும், இன்னொரு பக்கம் நீ அந்தரங்கமாய் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு வெளியரங்கமாய் பதில் தரப்படும். அது இன்னொரு அர்த்தம். எவ்வளவு அருமையா இருக்குல்ல. அதே ஒரு இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வேதம் அவ்வளவு பார்த்து அதான் வேதத்தினுடைய ஒரு அழகு. சரி, சோ நாம நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் துன்மார்க்கரை பற்றி, திருடர்களை பற்றி, அவங்கள பற்றி, இவங்களை பற்றி எல்லாம் போட்டிருக்கு. இப்ப நம்ம பேர்களை எல்லாம் என்ன லிஸ்ட்ல சேர்த்துவாங்க? இந்த லிஸ்ட்ல நாம இருக்க மாட்டோம். பட் நமக்கு இன்னும் நாம வேற எந்த லிஸ்ட்ல இருக்கோம்? பொறாமக்காரி, கோல் குத்துறவ, பண ஆசை பிடிச்சவ, ரொம்ப கொடுமைப்படுத்துவா, வாய் பேசுவா, இன்னொன்னு என்ன, புறம் பேசுவா, இப்படின்னு எல்லாம் நம்மளை பேசுவாங்களா? பண ஆசை பிடிச்சவன் பேசுவாங்களா? யோசிக்கணும். இந்த பாவங்கள்லாம் நமக்கு இருக்காது. இந்த குடிகாரத்தனம், போதை, கொலை, கொள்ளை, இன்னைக்கு பாவம்னு திரண்டு டிவி திறந்தா இருக்குதே, அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனா நம்மகிட்ட இப்படி எல்லாம் இருக்கே, இதுவும் ஈக்குவல். பாவம்னா எல்லாம் ஒண்ணுதானே, அதுவும் ஒண்ணு, இதுவும் ஒண்ணு. அதனால நீங்க யாராவது சொல்வீங்களா, நான் போய் கொலையே செஞ்சிடுறேன், இதுவும் ஒண்ணு அதுவும் ஒண்ணு தானே, அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்.
அப்போ நாம இந்த பாவத்தை நம்ம அதே சீரியஸ்னஸோட நம்ம கருதணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. நம்ம ஒரு பொய் சொன்னாலும் பாவம். ஏன்னா பொய்க்கு பிதா பிசாசு, கொலைக்கார பிசாசு. புரிஞ்சுதா? இந்த எண்ணங்கள் எல்லாமே கர்த்தருக்கு விரோதமானது. கர்த்தருக்கு விரோதமான எல்லாவற்றையும் தூண்டுகிறவன் பிசாசு. அப்ப நான் பிசாசின் பிள்ளையா, ஆண்டவரின் பிள்ளையா? அதனால நம்ம மாம்சத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே கூடாது. இந்த ரோமர் 13ஆம் அதிகாரத்துல கடைசி 12-14 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். துர்ரிச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து அப்படின்னு களியாட்டத்துக்கும் வெறித்தனத்துக்கும்னு வரிசையா இருக்கும். இந்த 2 தீமோத்தேயுலயும் இருக்கு. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அது வந்து தேவ பக்தியற்ற மனுஷர்களை பற்றி. இல்ல அதுலயும் பண இத பத்தி போட்டிருக்கோமே. அதான் நான் இப்ப சொல்றது வந்து இந்த மாதிரி வெறித்தனம், களியாட்டம், இந்த பாவம், இந்த யூஷுவல் பாவம். இந்த பாவத்தை வாசிக்கும் போதுதான், இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் செயின்ட் அகஸ்டினுக்கு மனசுல குத்தப்பட்டார். இது என்ன மாதிரியே என்னோட காரியத்தையே எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அகஸ்டின் ஒரு பெரிய பணக்காரரு. அவர் எந்த நேரமும் அவருக்கு வேணும்னு நினைச்சது தேவைன்னு ஒண்ணுமே இல்லை. நினைக்கிறதுக்கு முன்னாலே எல்லாம் கிடைச்சிடும் அவருக்கு. அப்படிப்பட்டவருக்கு ஆனா அவங்க அம்மா வந்து ரொம்ப பக்திமான், நல்ல கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, ஒரு நாள் நல்லா ஆண்டவருக்குள்ள வந்துருவான். அதனால அவங்க வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா. அப்படி இருக்கும்போதுதான் என்னாச்சுன்னா இவர் ஒரு நாள் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள திருந்தி வராரு. ஒரு நாள் திருந்தி வராரு. அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்றாரு, அம்மா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், எனக்கே தெரியல எப்படின்னு, ஆனா எனக்குள்ள இந்த மாதிரி பாவம் இதெல்லாம் உணர்வெல்லாம் வருதுன்னு. அவங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா முழுசா வரல. கொஞ்சம் கொஞ்சம் முதல் ஸ்டெப்பு, ஒரு பாவ உணர்வு, அந்த மாதிரி ஸ்டெப். அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் அவங்க தோட்டத்துல உட்காந்து இவர் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. தன் வாழ்க்கையை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது, எடுத்துப்படி எடுத்துப்படி எடுத்துப்படின்னு ஒரு சத்தம். எதை எடுத்து படிக்கிறது அப்படின்னு பார்த்தா பக்கத்துல பைபிள் தான் இருந்துச்சு. சோ அந்த பைபிளை எடுத்து திருப்பினா இந்த வசனம் வந்துச்சு. அதை வாசிக்கும் போது என் வாழ்க்கையே அப்படியே இருக்கு. இப்பதான் அவர் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காரு தன் வாழ்க்கையை பற்றி. அப்படியே லிஸ்ட் போட்டது. உடனே அவருக்கு அப்பவே என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. பொதுவா நிறைய பேருக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா அந்த முதல் ஸ்டெப்புக்கு வந்ததுனால அவருக்கு பாவியானவர் உடனே அவருக்கு உணர்த்துறாரு என்ன செய்யணும். உடனே முட்டி போட்டு அழுது தன்னை ஒப்பு கொடுத்து அந்த முழுவதும் அழுது அழுது தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து ரட்சிப்புக்குள்ளாக வருவார். அந்த வசனம் அப்பேற்பட்ட வசனம் இல்ல. நம்ம வசனம் நம்ம நினைப்போம் நிறைய சமயம், எதுக்கு இந்த லிஸ்ட், சும்மா பாவத்தை ஒரு லிஸ்ட், பேருகளை கூட இவன் பெற்றான் அவன் பெற்றான் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட், இந்த ராஜா அந்த ராஜான்னு ஒரு லிஸ்ட், இந்த கதையெல்லாம் எதுக்கு? நிறைய எல்லாமே கெட்ட கதைகள் தான். ஸ்டோரி எப்படி விழுந்தாங்கன்ற கதை தான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில பேர் வாசிச்சாங்கன்னா, சில பேர் முதல்ல சொல்றதே அதான், ஆண்டி எங்களுக்கு தெரியாத பாவம் எல்லாம் பைபிளை வாசிச்சா தெரியுதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது என்ன நோக்கத்தோட வாசிக்கிறோங்கிறது தான் முக்கியம். வசனம் அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த வசனம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி சாட்சிகள். அவரை அப்படி மாற்றி ஒரு பெரிய பிஷப் ஆகி சர்ச் லீடர்ஸ்ல ஒரு பெரிய முக்கியமான ஆளா வந்து அவரை செயின்ட் அகஸ்டின் கூப்பிடும்படியாக அவர் மாறினார். சோ நாம ஜாக்கிரதையா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்க சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். நிறைய பேருக்கு விடியற்காலம், உங்களுக்கு எப்படி விடியற்காலம்? விடியற்காலம் உற்சாகமான நேரமா, ஐயோ விடிஞ்சிருச்சே அப்படிங்கிற நேரமா, இன்னொரு நாளை நான் பார்க்கணுமா, அச்சோ இன்னொரு நாள் பிறக்குதே நான் எப்படி சந்திப்பேன் அப்படின்ற நேரம். வறுமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படிதான் இருக்கும்.
கையில பணம் இல்லாதவங்க எல்லாம் பாவம் ராத்திரி அப்படியே படுத்துட்டு தூங்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமே, விடிஞ்சா ஐயோ நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஐயோ நாளைக்கு போய் நான் அவங்கள சந்திக்கணுமே, அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஆனா விடியற்காலம் அநேகருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு அதுதான் என்னது ஆசீர்வாதமான நேரம். ஏன்னா அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அந்த காலம நேரத்துலதான் ஆண்டவர் என்ன செய்றாரு, நமக்கு சமீபமா வருகிற நேரம். அந்த நேரத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிக்க பழகுனா, அந்த நேரத்துல ஆண்டவரை ஜெபிக்க பழகுனா, அந்த நேரத்துல வசனங்களை வாசிக்க பழகுனா, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரும். அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதமாய் நிச்சயமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் ஒரு தனி பிளெஸிங். அதை அவங்க வாழ்க்கையிலே நீங்க பார்க்கலாம். ஏன்னு சொன்னா ஆஹ் அந்த விடியற் காலம் இந்த மக்களுக்கு, இப்படிப்பட்ட பாவம் செய்கிற மக்களுக்கு அந்த விடியற் காலம் எப்படி இந்த மாதிரிதான். இப்ப நிறைய பெரிய ரவுடிகளை எல்லாம் பிடிக்கிறாங்கல்ல, எப்படி பிடிக்கிறாங்க? இந்த இருட்டு நேரத்துல அவங்க இந்த மாதிரி தப்புகளை ஒரு சில இடங்கள்ல செய்யறாங்கன்றத போலீஸ்க்கு தெரியும். அவன் இன்னைக்கு இங்க இருப்பான், சிறையில இருந்து வந்துட்டான், அவன் இந்த வீட்டுக்கு தான் போவான் அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் அவங்கள உடனே பிடிச்சிடுறாங்க. இந்த ரவுடியை பிடிச்சிட்டாங்க, அந்த ரவுடியை பிடிச்சிட்டாங்க, அவனை கொலை செஞ்சுட்டாங்கன்னா காரணம் இதுதான். ஸோ வாழ்க்கையில எல்லாம் இப்படி ஒரு பெரிய தப்புகள் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் அந்த விடியற் காலம்தான் பயம் வரும், மரண பயம் வரும். ஏன்னா அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய அந்த அந்த காலையில என்ன செய்ய வேண்டியிருக்கும், கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன செய்தா ஏது செய்தான்னு. இங்க ஒரு அருமையான வார்த்தை போட்டிருக்கு. அக்கௌண்ட்னா நமக்கு தெரியும், கணக்கு கொடுக்கணும். சாங்குவினரி அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ரத்தம், பிளடி அக்கௌண்ட். கொலை செய்த அந்த ரத்தத்துக்கான பதில்கள், பழிவாங்குகிற அந்த ரத்தத்துக்கான பதில்களை சொல்ல வேண்டிய அக்கௌண்ட். சோ பயங்கரமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை, நமக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை. ஆனாலும் வேதத்திலையும் இதை பற்றி குறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதை கொஞ்சம் நல்லாவே நம்ம விளங்கிக் கொள்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி டிவியில பாக்குற பல காரியங்கள் நமக்கு சொல்லி தருகிறது. 18, 19, 20, 21 என்ன பாக்குறோம்னு சொன்னா தொடர்ந்து பேசுறாரு. நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான். அப்படிப்பட்டவன் எப்படி போவான்னா, தண்ணி அடிச்சிட்டு போகிற மாதிரி. தண்ணியில நின்னீங்கன்னா இந்த பிளாஷ் ஃபிளட்ஸ், இந்த காட்டாற்று வெள்ளத்துல யாராலையும் எவ்வளவு நீச்சல்காரனாலும் தப்பிக்க முடியாது. இப்படி ரொம்ப வேகமா அடிச்சுட்டு போயிடும். அவன் வாழ்க்கை அப்படிதான், வேகமா போயிடும். தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சை தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. திராட்சை தோட்டங்களின் வழின்னா என்ன? அவன் உழைத்து அதனால் அந்த செழிப்பை அவன் அப்படியே பார்த்து அதுக்குள்ள நல்ல சந்தோஷமா காலை நேரத்துல அந்த வாசனையை நுகர்ந்து அந்த பழங்களை கொய்து இந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்படி ஒரு ஸ்டேபிள் லைஃப் அது. அந்த லைஃப்க்கு அவனுக்கு இல்லை. அடிச்சுட்டு போகிற ஒரு வாழ்க்கை தான் அவன் வாழ்க்கை. அடுத்தது அவனுடைய உழைப்புக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும். வறட்சியும் உஷ்ணமும் காய்ச்சி போய், இன்னைக்கு நிலைமையே அப்படித்தானே. ரொம்ப ரொம்ப பூமி என்ன ஆகுது, எரிஞ்சிட்டு இருக்குது, உஷ்ணமாயிட்டு இருக்குது. அதுதான். அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும். புழு திருப்திகரமாய் அவனை தின்னும். புழுன்னா என்ன? புதைச்சிட்ட பிறகு அங்க இருக்கிற மணல்ல இருக்கிற புழு. அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை,
அக்கிரமமானது பட்ட மரத்தை போல் உரிந்து விழும். பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறார். இது எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்கள். நம்ம இரக்கம் பாராட்டுகிறதுலயும் இந்த ஒரு சிலருக்காக நாம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அது விசேஷமானது. அந்த ஒரு சிலரை உதாசீனப்படுத்துகிறதும் கர்த்தர் கவனியாமல் விடார். இன்னைக்கு சமுதாயத்துல விதவைகளுக்கு ஒரு மதிப்பு இல்லை, இந்த மாதிரி மலடிகளா இருக்கிறவங்களுக்கு மதிப்பு இல்லை, ஏழைகளுக்கு கம்ப்ளீட்டா மதிப்பு கிடையாது, திக்கற்றவர்களை ஒதுக்குகிற ஒரு நிலைமை, அனாதைகள், இந்த மாதிரி மக்களை எல்லாம் நமக்கு ஒரு நம்மை அறியாமையே அது ஒரு ஒதுக்குகிற ஒரு எண்ணங்கள் நம்ம இடத்துல ஊறி இருக்கு. அது அப்படியே ஊறி போயிருக்கு. எங்க வீட்டுக்கே சர்வன்ட்ஸ் வராங்க. ஒரு சர்வன்ட் கொஞ்சம் அந்த லோ கம்யூனிட்டில இருந்து வராங்க. அந்த அம்மாவுக்கு கொடுக்குற கப்புல கழுவியாச்சு. அந்த அம்மா கழுவி வச்சுட்டு தான் போகும். அதே கப்புல அடுத்த அம்மா காஃபி குடிக்காது. இந்த அம்மா எடுத்து தனக்குன்னு ஒரு கப்பை எடுத்து வச்சிருக்கு. அம்மா எனக்கு இந்த கப்புலயே கொடுங்கம்மா, இந்த கப்புல எல்லாம் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லி. இப்படி மக்கள் அவங்களுக்குள்ளேயே ஊறி போயிருக்கு, ஒதுக்குகிற ஒரு நிலைமை. அவங்க செய்யறதே கொஞ்ச நாள் நான் பார்த்திருக்கேன். அவங்க ஏதாவது வெங்காயம் உரிச்சு வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அந்த வெங்காயத்தையே இந்த அம்மா உபயோகிக்க மாட்டாங்க. இந்த அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் நான் ஒண்ணும் பேச மாட்டேன். அவங்கள்ட்ட நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அது அவங்க ஊறி வந்திருக்கிறத ஒரு நிலைமை. அதனால நம்ம அவங்கள்ட்ட எதுவும் பேச முடியாது. நான் எடுத்து பயன்படுத்துறத பார்த்துட்டு எனக்கு தானே அவங்க உரிச்சு வச்சிருக்காங்க, இது என்னோட வெங்காயம், இதுல அவங்க உரிச்சிட்டதுனால அது கெட்டு போயிருமா? அதுக்கப்புறம் இப்போ அவங்க எடுத்து பயன்படுத்துறாங்க. சோ அதுதான் மனுஷருக்கு உள்ளம் ரொம்ப மகா கேடும் திருக்குமானது. இதை கர்த்தர் கவனித்துக்கிட்டே இருக்காரு. ஆனா அதை நான் அப்படி அருமையா மாற்றுவேன்னு சொல்றாரு. அப்போ அந்த மாற்றத்தை நாம பெற்றவர்களா இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு பெரிய காரியம். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னா நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் மாற வேண்டும். இவைகள் எல்லாமே மாறணும். இதுல எல்லாம் நம்ம ரொம்ப பிடியா இருக்கிறோம்னா அது நமக்கு நன்மைக்கு எதுவானது அல்ல. அத நம்ம ரொம்ப விளங்கிக் கொள்ளணும். சரி, அப்போ இதெல்லாம் அதோடைய விளக்கம் தான். எல்லாம் அதேதான். 22, 23, 24, 25 கடைசி வசனங்கள். இதுல என்ன நம்ம பாக்குறோம்னா, இந்த துன்மார்க்கன், இந்த கொடுமைக்காரன் தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான். அவன் எழும்புகிற போது ஒருவனுக்கும் பிராணனை பற்றி நிச்சயமில்லை. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதன் மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான். ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாய் இருக்கிறது. இதுதான் நம்ம விளங்கிக்கணும். கர்த்தர் அவனை ஒருவேளை சுகவாழ்வே கொடுத்தாலும் அதுக்கு நோக்கம் இருக்கு. 37ஆம் சங்கீதம், 73ஆம் சங்கீதம், அதுல எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அக்கிரமக்காரர்கள் எப்படி செழித்து இருக்கிறார்கள், ஆனா சடுதியில அவங்களுடைய முடிவு இருக்கிறதுன்னு சொல்லி அதுல நம்ம பின்னால வாசிக்கிறோம். இங்க வசனம் சொல்லுது பாருங்க தெளிவா. சுகவாழ்வை கொடுத்திருக்காரு, அவன் அது மேல நம்பிக்கையா இருக்கான். ஆனா என்ன நடக்கும்? கர்த்தருடைய கண்கள் அவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவன் வழிக்கு விரோதமா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு விரோதமா இருந்துட்டா நாம என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. மனுஷன் நமக்கு விரோதமா இருந்தா கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா எதிர்த்துடலாம். ஆனா கர்த்தரே நமக்கு விரோதமாயிட்டா யோசிச்சு பாருங்க. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும் அடக்கப்படுகிறார்கள். கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமல் போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரை போலும்
அடக்கப்படுகிறார்கள், கதிர்களின் நுனியை போல அறுக்கப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். அப்படின்னு யோபு முடிகிறாரு. எப்படி முடிகிறாரு? இப்ப நான் சொன்ன மாதிரியெல்லாம் உலகத்துல நடக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. சோ இங்க காரியம் என்னன்னா, தேவனுடைய நியாய தீர்ப்பு, நீதி சரியாய் விளங்கும் என்பதை யோபு சொல்லி முடிக்கிறார். அவெல்லாம் துளுத்து குதித்து விளையாண்டு நல்லா சந்தோஷமா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல கர்த்தர் சடுதியாய் அவனை, இப்ப நீங்க சங்கீதம் 73 37 கொஞ்சம் கவனமா வாசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு புரியும், நம்ம சுற்றி நடக்கிற காரியங்கள் இப்படித்தானே இருக்கு. ஆனா கர்த்தர் அவர்களுடைய வழிகளுக்கு எதிராய் இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத நாம அங்க நம்ம பார்க்க முடியும். சரி, இது 24ஆம் அதிகாரம். அதாவது கர்த்தர் முக்கியமா இதனுடைய சாராம்சம் என்ன? கர்த்தர் துன்மார்க்கருடைய பாவத்தை பாராமல் இருப்பதில்லை. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவர் அதை நியாயம் தீர்ப்பார். ஏதோ ஒரு பக்கத்துல அவர் இதை செய்கிற தேவன் அல்ல, சாய்ந்து போகிற தேவன் அல்ல, நீதியுள்ள தேவன். அவர் இரு பக்கமும் சரியாய் நியாயம் தீர்ப்பார். அவரிடத்துல கொஞ்சமும் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால அதுதான் சொல்லி யோபு சொல்றாரு, நான் சொன்னதுக்கு எதிராக நீங்க யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நிச்சயமா யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் நீதி உள்ளவர், அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் சரியாய் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாய பிரமாணிகர், நியாயாதிபதி. அதனால அவருக்கு அநியாயம் கொஞ்சமும் கிடையாது. சோ இப்படின்னு சொல்லி அந்த 24ஆம் அதிகாரத்தை முடிக்கிறாரு. நம்ம 25ஆம் அதிகாரத்தை கூட நம்ம இன்றைக்கு பார்த்துடலாம். ஏன்னு சொன்னா அதுல ஒரு 6 வசனங்க தான் இருக்கு. 25ஆம் அதிகாரத்துல 6 வசனம் தான் இருக்கு. அதனால நம்ம அதையும் இன்று பார்த்து முடித்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன். டைம் இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்குல்ல. யோபு 25. இங்க பாத்தீங்கன்னா பில்தாத் பேசுறாரு. இப்ப எலிபாஸ் பேசினாரு, யோபு இவ்வளோ பெருசா பேசினார் இல்லையா? இப்ப எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இனி அடுத்த தேர்ட் ரவுண்ட் வருது, எலிபாஸ்க்கு அப்புறம் பில்தாத்துக்கு அப்புறம் சோப்பாரு அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சுன்னா, பில்தாத்தும் சரி சோப்பார் பேசவே இல்லை. பில்தாத் பேசுறாரு, ஆனா ரொம்ப ரொம்ப அந்த 6 வசனத்துக்குள்ள ரொம்ப சுருக்கமா பேசுறாரு. அதோட இவங்க இந்த 3 பேருமே பேச்சை நிறுத்திடுறாங்க. சோ எல்லாரும் என்ன ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னா, யோபு அவங்க பேசுறதுக்கு எதிர்த்தாப்புல காரியங்களை செய்தாலும் அவர் ஒரு வழியா அவங்க பேசுனதை நிறுத்திட்டாரு, அவங்க வாயை மூடிட்டாருங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அடுத்தது இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, இவங்க எல்லாம் நிறுத்திட்டாங்க, வேற ஒருத்தர் வருவார். அவர் பேர் என்னன்னு சொன்னா எலிகுங்கிற ஒருத்தர் அடுத்ததா அவர் பேசுவார். சோ மற்றபடி பொதுவா இந்த 25, 26ஆம் அதிகாரத்தோடையே இந்த பேச்சுகள் நிறுத்திடுது. இதுக்கப்புறம் யோபு அவருடைய பிரசன்டேஷன்ஸ பேசுறார், அவருடைய டிபேட்ஸ பேசுறார். சோ சூயனாகிய சூனமைட் பில்தாத் அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாருன்னு சொன்னா, பில்தாத்தால தாங்கவே முடியாம கடைசியில அவர் சொல்றார்,
அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். இப்போ பில்தாத் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தருடைய மேன்மையை முதல்ல சொல்றார். அவர் பயங்கரமும் அதிகாரமும் கொண்டவர். எங்க இருக்காரு? உன்னதமான ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர்தான் சமாதானத்தை உண்டாக்குகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இதுதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. யோபுவும் சொல்றாரு, இவரும் சொல்றாங்க. அதை திரும்ப அவர் சொல்றாரு, வேற விதமா சொல்றாரு. ஏன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனாலதான் இதோட பேச்சை நிறுத்திடுறாங்க. யோபு தன்னுடைய மௌனத்தினாலும் தன்னுடைய பிரதியுத்தரங்களினாலும் தான் பேசுகிற விதத்தினாலும் அவருடைய மன உறுதியினாலும் விசுவாசத்தினாலும் இந்த 3 நண்பர்களையும் வாயடைக்க செய்தார். இது நமக்கு ஒரு டெக்னிக். அவங்களுக்கு நம்ம அவங்க பேசுற மாதிரியே நம்ம பேசக்கூடாது. நமக்கு ஒருத்தர் இப்படி எதிரா பேசுறாங்கன்னா, புரியாம பேசுறாங்க, அல்லது அவங்க நம்மளை வேணும்னு இன்சல்ட் பண்றாங்க, நம்மளை துன்புறுத்துறாங்க, அப்படின்லாம் வார்த்தையினால நம்மளை கஷ்டப்படுத்துறாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? அதே மாதிரி அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது. மௌனமா இருக்கணும். நம்முடைய விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அவங்க என்னதான் சொன்னாலும், நீ மன்னிப்பு கேளு, மன்னிப்பு பண்ணு, பாவத்தை அறிக்கிடு, மனஸ்தாவ கூட, எப்படிலாம் சொன்னா கூட அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்து, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு அந்த மாதிரி நம்ம யோபுவை போல உன்னதமானவரா இருக்கணும். அதான் அங்க இருக்கிறது. நாம சரியா இருக்கணும். அடுத்து கர்த்தரை புரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அது வரும், அந்த தைரியம் வரும். இல்லாம நம்மகிட்ட இந்த வழி சரியில்லாம இருந்தாலோ, அல்லது கர்த்தரை நாம் சரியாய் அறியாமல் இருந்தாலோ, நம்ம அப்படி உறுதியாய் இருக்க முடியாது. இப்ப யோபு ஒரு வழியா அவன் வாயை அடைச்சிட்டார். சரி, இப்ப அவர் என்ன பேசுறார் இந்த இடத்துலன்னா, கர்த்தருடைய சேனைகளை பற்றி பேசுறார். நமக்கு ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நிறைய பெயர்கள் உண்டு இல்லையா? அதுல ஒரு பெயர் என்ன? சேனைகளின் கர்த்தர். அப்ப அவருக்கு ஏது சேனை? பரலோகத்துல இருக்கு, பூலோகத்திலும் இருக்கு. ஏன்னா அவர் சர்வ வல்லவர். பரலோக சேனைகளை நீங்க பார்க்கும்போது அது எதனால இருக்கும்? அவருடைய படைப்புகளினால இருக்கும். அவரோடு கூட இருக்கிற அந்த தூதர் சேனை இல்ல, நல்ல செய்தியை அறிவிக்கிறதற்கு மெய்ப்பர்களுக்கு வந்தது என்ன? திரளான தூதர் சேனை. தூதர் சேனை தானே அந்த நற்செய்தியை சொன்னாங்க. நம்ம அந்த பாட்டு பாடுவோம் இல்லையா, ராக்கால தூதர்னு. திரளான சேனை. அப்படி அவருக்கு திரளான தூதர்கள் இருந்தார்கள். ஆனா அந்த தூதர்களிலும் சில பேர் என்ன குறைவுள்ளவங்களா இருந்தவங்க இருக்காங்க. அதனாலதான் நமக்கு இன்னைக்கு யார் இருக்கா? பிசாசு. அப்படிப்பட்ட தூதர்களாலதான் இன்னைக்கு பிரச்சனை. அந்த கூடவே நான் அதுதான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன். நம்முடைய நல்ல சன்மார்க்கமான பக்தியான வாழ்க்கை ஒருபோதும் நம்மை பரிசுத்தம் ஆக்காது, நம்மை பரிசுத்தத்தை காக்காது. இது விளங்கிக்கணும். 3 வருஷம் இயேசு சாமியோடையேதான் யூதாஸ் காரியோத்து இருந்தான். யூதாச நம்பி கர்த்தர் எத்தனையோ காரியங்களை கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம லீடரு, நம்ம ஆபீசரு, நம்ம HM நம்மளை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சில பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா நமக்கு என்ன ஒரு விசேஷம். நமக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நெருக்கம், நல்ல உறவு கட்டாயம் இருக்கும்ல. இப்படிதான் யூதாஸ் இருந்தான். ஆனா அவன் எப்படி மாறிட்டான்? அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? விப்பான ஆசை வந்துச்சு. நான் அதுதான் சொல்ல வரேன். ஊழியத்தையே செய்து கொண்டிருந்தாலும், நல்லவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அதனாலதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேரை பத்தி அப்படி எல்லாம் கேட்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற ஒரு சில வீக்னஸ்ல, அது ஒரு சில நேரங்கள்ல
பிசாசு காத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் வந்து சிங்கம் போல காத்துக்கிட்டு இருக்கான், பதுங்கிட்டே இருக்கான். இந்த புல்லுல பதுங்கி பதுங்கி இருக்கும் பாத்துக்கலாம், புலி, சிங்கம், இதெல்லாம் கண்கள், அது காதுகள்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அங்க மான் வருதுன்னா இங்க தெரிஞ்சிடும் இருக்கு. அதோட டாயிங்னு அந்த சைடு கண்ணை திருப்பும், காதை அந்த சைடு திருப்பும். அதே மாதிரி மானும் செய்யும், மானுக்கும் தெரியும். இந்த இதுதான் நமக்கும். நாமும் அந்த மானை போல என்ன செஞ்சிடணும், உடனே உணர்ந்துடணும் பிசாசு வரான்னு. பிசாசு நம்மளை விழுங்கலான்னு இது கொஞ்சம் வீக் ஆகுது பிடிச்சிடலான்னு அவன் ரெடியா. ஸோ நமக்குள்ள அந்த அளவுக்கு என்ன இருக்கணும், சென்சிட்டிவிட்டி இருக்கணும், அலர்ட்னஸ் இருக்கணும். அப்படி விழ வச்சதுதான் சில ஏஞ்சல்ஸ். அந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் தான் இப்படி மாறிட்டாங்க. இப்போ பில்தாதுடைய ஆர்கியூமெண்ட், நீ சும்மா உன்னை வந்து பெரிய நீதிமான் அப்படி இப்படிங்கிறியே, தேவதூதர்கள் சேனைகள்லயே பாவம் செஞ்சு விழுந்துட்டாங்க, நீ என்ன பண்ண முடியும், நீ எப்படி நீதிமானா இருக்க முடியும், ஸ்ரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படி, டைரக்டா கேட்கிற. ஆனா என்னன்னா, இப்படி சொந்த ஃப்ரெண்டே இப்படி கேட்கும்போது ஒரு சில சமயம் உரிமையில கேட்டாலும் அது மனதுக்கு புண்படுத்தும், மனதுக்கு ஒரு கஷ்டமா தான் யாருக்கு, யோபுவுக்கு இருந்திருக்கும். ஆனா யோபு இப்ப நல்லா ஓரளவுக்கு இவங்களை எல்லாம் புரிஞ்சிட்டதுனால அவர் ஒருவேளை எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார். இப்போ இந்த மாதிரி கேட்கும்போது பில்தாத் தன்னையே என்ன நினைச்சுக்கிறாரு, ஒரு நீதிமான் ஆக்கிக்கிறார். தன்னை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுட்டு யோபுவை ஒரு தாழ்ந்த இடத்துல வைத்து இதுதான் நாமளும் சில சமயம் செஞ்சிருவோம். மற்றவங்கள்ட்ட பேசுறப்போ அவங்கள குற்றப்படுத்தும் போது இல்ல அவங்கள சுட்டி காட்டுறோம்னு சொல்லி நாமளே என்ன நினைச்சிருவோம், நம்ம கொஞ்சம் உயர்த்திடுவோம். தெரியாம நம்ம அறியாமையே நமக்குள்ள அந்த ஒரு இது வந்துடும். இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியே ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், உடனே ஒப்புரவாயிரணும், சரிப்படுத்திடணும். ஏன்னா இது இயல்பு, மனித இயல்பு. பிசாசு இதுதான் செய்வோம். இப்ப இங்க பில்தாத் அதையே தான் செய்யறாரு. அவரை வந்து ஒரு பாவியாக்கி, நீ எப்படி சுத்தமா இருக்க முடியும், எல்லாருக்கும் இப்படித்தானே, அப்படி இப்படின்னு சொல்லி அவரு பேசுறாரு. நம்ம பிறப்பே ஜென்ம பாவம் இருக்கு, அப்புறம் எப்படி நாம வந்து சுத்தமாக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அதனாலதான் நம்ம 8ஆம் நாள் போய் சுத்திகரிக்கப்படுகிறோம் அப்படின்னு எல்லாம் அவர் பேசுறார். லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சுத்திகரிப்பை குறித்து அங்க பெரிய விளக்கம் இருக்கும். இந்த என்ன சொல்றது, விருத்த சேதனம், அதுக்கப்புறம் பெண்களுடைய காரியங்கள், இது எல்லாம் வந்து 33 நாட்கள் அவங்க வந்து அந்த சுத்திகரிப்புல இருக்கணும். அப்ப அதனாலதான் 40ஆம் நாள் போய் பிரதிஷ்டை செய்வார். இன்றைக்கும் கூட அந்த மாதிரி நம்ம குடும்பங்கள்ல வழக்கம் இருக்கும். இந்த 8ஆம் நாள் விருத்த சேதனத்தை ஒருவேளை நம்ம விட்டுருப்போம். ஆனா 40ஆம் நாள் கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துல அந்த முதல் 7 நாட்களுக்கு அப்புறம் இந்த 33 நாட்கள் அவர்கள் அந்த தாயானவள் தன்னை சுத்திகரித்து 40ஆம் நாள் கொண்டு போய் குழந்தையை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்பது அந்த லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்துல இருக்கு. பில்தாத் அதை கோட் பண்ணி சொல்றாரு. நம்ம பிறப்பே இப்படி இருக்கும்போது நாம எப்படி சுத்தமா இருப்பது? இப்ப நீங்க என்ன சொல்வீங்க அதுக்கு பதிலு? சுத்தமா இருக்க முடியுமா? இது வந்து உடலை குறித்த ஒரு இது சுத்திகரிப்பு. நம் தாய் என்ன இப்ப பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள்ங்கிறது வந்து வசனம், தாவீது சொல்றது. அந்த சுத்திகரிப்பு எப்படி பிறந்த குழந்தைக்கு எப்படி சுத்திகரிக்கிறது? பிறந்த குழந்தைக்கு எப்படி சுத்திகரிக்கிறது அப்படின்ற கேள்வி. இப்ப நான் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த சட்டங்கள் எல்லாம்
2 விதமா இருக்கு. ஒன்று அந்த சடங்குகளை ஒட்டியது, இன்னொன்று வாழ்க்கை முறைகளை ஒட்டியது. இந்த சடங்குகளை ஒட்டியதுதான் இதெல்லாம். சர்க்கம்சிஷன் இல்ல, அப்புறம் அந்த மாதிரி சுத்திகரிச்சு கொண்டு போய் பிரதிஷ்டை, காணிக்கை, இந்த காரியங்கள் எல்லாம் இதுல வருது. ஆனா வாழ்க்கை முறையில இருக்கக்கூடிய ஒழுங்குகள், ஆத்துமத்தை குறித்த காரியங்கள், சுத்திகரிப்பு, ஆவிக்குரிய சுத்திகரிப்பு, இப்ப நீ நல்லா கரெக்டா சொன்னீங்க, அது சரீரத்துக்கானதுன்னு சொல்லி. அதே போல ஆத்துமத்தையும் ஆவியையும் நாம் எப்படி சுத்திகரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலும். ஆனா அவருடைய வார்த்தையினாலும் ரத்தத்தினாலும் ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் நாம் சுத்திகரிக்கிறதுக்கு புதிய ஏற்பாட்டுல சிலுவையில அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த சரீர சுத்திகரிப்பு ஒரு விதமா செய்யணும். அதுதான் அவங்க ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இந்த ஆவி, ஆத்துமாவை பற்றி எல்லாம் அதிக கரிசனை அவர்களுக்கு தெரியாது. அதை அவங்க விளங்கிக்கல. அவங்களுக்கு அந்த ஒரு வெளிச்சம் இல்லை. அதனாலதான் அவர் கடைசியில நமக்கும் போதிக்கிறாரு, அவங்களுக்கும் போதிக்கிறாரு. சரி, 5ஆம் வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பில்தாது என்ன சொல்றாருன்னா, சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த நட்சத்திரங்கள் சொன்னா நம்ம ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். லூசிபருக்கு ஒரு பேர் உண்டு. அது என்னது? அது விடிவெள்ளி நட்சத்திரம். அததான் குறிக்கிறது இங்க. அந்த விழுந்து போன நட்சத்திரம் என்று அவரை குறிக்கிறது. அதே போல இப்ப நிலா நமக்கு நல்லா தெரியும், அது ஒரு பெர்ஃபெக்ட் கிடையாது இல்லையா? நிலாவிலையும் கருப்புள்ளிகள் எல்லாம் இருக்கு. நிலாவுல ஒரு முழு பிரகாசம் எப்பவும் இருக்கிறது இல்ல. அதுலயும் நமக்கு தெரியும், அமாவாசை வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் வந்து ரொட்டேஷன் சயின்ஸ். பட் இவர் வந்து பேசுறது சந்திரனை அண்ணாந்து பாரு, அதிலும் பிரகாசியாமல் இருக்கு, நட்சத்திரங்களும் அவருடைய பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அப்போ அதுவெல்லாம் அப்படி இருக்கும்போது நாம மனுஷர் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? இவருடைய கம்பாரிசனே ஒத்து வராது. அதுக்கும் நமக்கு என்ன கம்பாரிசன் சொல்லுங்க? அவனும் கடவுள் படைப்பு, நாமும் கடவுளுடைய படைப்புங்கிறதுல பில்தாத் சொல்றாரு. ஆனா நமக்கு வரக்கூடிய பாவ சோதனைகள் எல்லாம் நிலாவுக்கும் நட்சத்திரத்துக்கும் வருதா? இவர் வந்து அப்படி ஒரு ஒரு மாதிரி ஜென்ரலா சொல்லிடுறாரு, புரிச்சுக்கிறத. அதனாலதான் புரிய முடியறது இல்லை. 6ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, புழுவாய் இருக்கிற மனிதனும் பூச்சியாய் இருக்கிற மனுபுத்திரனும் ஏமாத்திரம்னு நம்மை புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். அதாவது எந்த விதத்திலும் நம்மால வந்து மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு புழுக்கு பூச்சிக்குமான ஒரு அருவருக்கத்தக்கமான ஒரு ஒரு ஜென்மமாய் நாம இருக்கும்போது நாம எப்படி அந்த உன்னதமான பரிசுத்த கடவுளுக்கு ஒப்பாக முடியும்? அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து செய்த பெரிய வேலை. அவர் செய்த நமக்கான பெரிய காரியம் என்னன்னா இதுதான். இது பில்தாத் சொல்ற இந்த நிலைமை உண்மை. நாம் புழுங்களுக்கும் பூச்சிகளுக்கும் ஒப்பானவர்கள் தான், எதற்கும் தகுதி அற்றவர்கள் தான். நம்மில் அருவருப்பும் என்ன சொல்றது, ஒரு 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 பொருட்டாகவே எண்ண முடியாத அளவுக்கு நம்ம மோசமானவர்கள் தான். ஆனாலும் நம்மை உயர்த்தி தன்னுடைய சாயலிலே அவர் தன்னை போலவே மகிமையை கொடுக்கவும், தன்னோடு கூட உன்னதங்களிலே வலது பார்சத்திலே உட்கார வைக்கவும் அவர் சித்தம் கொண்டு நமக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியங்களை நாம் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அனுபவிக்க வேண்டும், அந்த விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும், இதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு இருக்கு, நீங்க விசுவாசத்தால் போதும்ன்றத எப்படியாவது நம்ம சொல்லணும். இது தெரியாத நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு. நான் கிறிஸ்டியன்ஸ்க்கு சொல்லணும் உண்டு, கிறிஸ்தவர்களே நிறைய பேர் இது தெரியாதவங்க உண்டு. அவர்களுக்கு இதை நாம் சொல்லணும். அது தெரியாததுனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்காகவும் நம்ம ஏதாவது செய்யணும், ஆத்துமரட்சிப்புக்காக நம்ம எதையாவது செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் ஆத்துமரட்சிப்புக்காக வேண்டி, எல்லாருக்கும் அந்த ஆத்துமரட்சிப்புங்கிறது ஒரு அவசியம்னு தெரியுது. ஈவன் நான் கிறிஸ்டியன்ஸ், இந்த பாவம் எல்லாம் போறதுக்கு எப்படியாவது நம்ம புண்ணியம் செய்யணும், நமக்கு இருக்கிற எல்லா பாவ செயல்கள்ல இருந்து நமக்கு ஒரு புண்ணியம் வேணும். அதாவது அவங்க பாவ செயல்கள் வந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறது, பாவ செயல்களை செய்யாமல் இருக்கணும்னு நினைக்கிறது. பாவத்துக்கு நமக்கு ஒரு தண்டனை, அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளணும், அதுக்கு பரிகாரம் செய்யணும். இது அவங்களுடைய ஆட்டிடியூட். நமக்கு அவங்களுக்கு இருக்க பொழுது ஒரு வித்தியாசம் நல்லா விளங்கிக்கணும். நம்ம பரிகாரம், நமக்கு பரிகாரம் அவசியம் இல்லை, நமக்கு டோட்டலா விடுதலை அவசியம். அந்த விடுதலையை கர்த்தர் தருகிறார். டெலிவரன்ஸ் நமக்கு அவர் தர்றது, டெலிவரன்ஸ், ரிடம்ஷன். இதை நாம் பெற்றுக்கொள்ளணும். இதுக்கெல்லாம் ஒன்னே ஒண்ணு என்ன, அவருடைய கிருபை. அதை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். சம்பாதிக்க முடியாது. நாம அதை வேற எந்த விதத்திலையும் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நாம அவருடைய ரத்தத்தினால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம அடிப்படையான சத்தியங்களை சரியா விளங்கிக்கணும். இதை விளங்கிக்கிட்டாலே நாம அநேக காரியங்களை நம்ம என்ன செய்வோம், செய்ய மாட்டோம், புரிஞ்சுக்குவோம். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வாழ்க்கையை எப்படி நடத்தணுங்கிறத நமக்கு தெரிஞ்சு. சோ இதுதான் இந்த 6 வசனத்துல 25ஆம் அதிகாரத்துல பில்தாத் பேசுறது. இனி இதுக்கப்புறம் 26ல இருந்து யோபு பேச ஆரம்பிச்சிருவார். சோ குழுக்கள் சரி. சோ நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் 2 அதிகாரங்களிலே சுவாமி இந்த மக்களின் மூலமாக, யோகுவின் மூலமாக, அவனுடைய நண்பர்களின் மூலமாக அநேக உண்மைகளை, எங்களுடைய நிலைமையை, பாவ நிலைமையை ஆண்டவரே நாங்க உணர்த்தப்பட உதவி செய்தீர் சுவாமி. ஆனாலும் இரக்கமுள்ள தேவனாகிய நீர் உடைய மிகுந்த கிருபையினாலே எங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலைகளையும் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்களையும் கட்டளையிட்டிருக்கிறீர் என்பதை நாங்க பார்க்கிறோம். தகப்பனே, நாங்க அந்த துன்மார்க்கரான மக்களை போல வாழ்க்கை எங்களில காணப்படாதபடி காத்துக்கொண்டு சுவாமி, குறிப்பாக ஏழைகளை கவனிப்பதிலும், ஏழைகளுக்கு உதவி செய்வதிலும், ஆண்டவரே ஏழைகளை பராமரிப்பதிலும், நாங்க எங்களுடைய செயல்களில, எண்ணங்களில யாரையும் நாங்க ஒதுக்கி வைத்து விடாதபடி, சில சமயங்கள்ல நாங்க ஏழைகளா இருக்கணும்னு அவசியம் இல்லை சுவாமி, குடும்பத்தில் உள்ளவர்களையே எங்களுடைய சில காரியங்களினால நாங்க ஒதுக்குகிற நிலைமை வந்துடும் சுவாமி. அப்படியெல்லாம் வராதபடி மனதில நாங்க தூய்மை உள்ளவர்களாக, உம்முடைய அன்பை பெற்றவர்களாக ஆண்டவரே அவ்வப்பொழுது சரி செய்து கொண்டே இருந்து பரிசுத்தமாய் வாழ தேறின புருஷர்களாய் இருக்க எங்களுக்கும் நீர் உதவி செய்யணும் சுவாமி. எவ்வளவு பெரிய ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறீங்கப்பா. நீர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்க வந்து விட எங்களுக்கு உதவி செய்யும்.
ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாய் இருக்க எங்களை நீர் விரும்பல சுவாமி. இந்த வசனங்களை எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்க நிலைமையை நீர் ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறீர். உம்மோடு கூட சரிக்கு சமமாய் எங்களையும் நீர் பார்க்கிறீர் சுவாமி. அந்த ஒரு கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்க அப்படி அதை ஏற்றுக்கொள்ள அதன்படி வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஆமென். இன்னைக்கு எஸ்தர் வரல. 7:30 மணி ஆயிடுதான் அவங்க வர்றதுக்கே. அம்மா அன்னைக்கு கூட அப்படித்தான் ஆனா வந்துட்டா. இன்னைக்கு வர முடியல. சரி, அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு பவர் இஸ் கெட்டிங். சரி பாப்போம். ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. நான் அடுத்த திங்கட்கிழமை தான் ஊர்ல இருந்து வருவேன். நான் வந்துருவேன், கோயம்புத்தூருக்கு வந்துருவேன். மோஸ்ட்லி இருக்கும், இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? சாயந்தரம் ஒரு 2:30 3 மணிக்கு தான் வருவேன். ஆனா நான் இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதனால அது அன்னைக்கு இருக்கும். இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே, பை பை. பாய். குட் நைட். பாய். குட் நைட். குட் நைட். விஜயா, குட் பேபி நைட். மூஞ்சி காட்டலாம்ல, எங்க நீ உள்ள உட்கார்ந்துருக்க? முகத்தை காட்டு. அட்லீஸ்ட் போகும்போது பைக்காவது முகத்தை காட்டலாம்ல. சரிம்மா பாப்போம். பாய் பாய். பாய்.